சென்டினல் தீவு அமானுஷ்ய ஒரு பார்வை இருக்கு. இந்திய அரசு தான் அதை தடை செய்திருக்கிறது. இதுல தெற்கு தீவில் மக்கள் இல்ல, வடக்கு சென்டினல்ல தான் பழங்குடி மக்கள் இருக்காங்க. 1896ல அந்தமான் சிறையில் ஒரு தண்டனை கைதி தப்பி ஓடி ஒரு படகை தேத்திட்டு அதுல இருந்து வடக்கு சென்டினல் தீவுக்கு போறாரு. அவர் போய் பார்த்தீங்கன்னா அவர் தொண்டை வெட்டப்பட்டு உடல் முழுக்க அம்பு காயங்கள் ஏற்பட்டு அவர் இறந்து போகிறார். அப்போ அந்த வடக்கு சென்டினல் தீவு மக்கள் தான் அதை செஞ்சுருக்காங்க. அவங்க வெளியுலகத்துலேருந்து யார் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இவர் ஒரு முறை இல்லை 2-3 முறை பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் போகும்போது தோத்திர பாடல்கள் பாடுவார். முதல் 2 முறை சென்டினல் மக்களே அவரை விரட்டிடுறாங்க. 3ஆம் முறை அவர் அத்துமீறி அந்த தீவில் இறங்கின பிறகு அவரை கொன்று புதைச்சிட்றாங்க. சென்டினல் தீவுக்கு பொருத்தி பார்க்கும்போது அங்கே அருகாமையில் கப்பல்கள் நிற்பதற்கு வழி இல்லை. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் போட்டில் போனீங்கனாலே அந்த பாறைகளில் மோதாமல் நீங்கள் படகை செலுத்துவது என்பது கடினம். ஒரு கிழக்கிந்திய கம்பெனியினோட ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வு கப்பல் அவங்க இந்த தீவை பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே மக்கள் நிற்கிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் பக்கத்தில் போய் கப்பலை நிறுத்த முடியலைன்றதுனால அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. இப்போ அந்த தீவில் எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்க. வெளி உலக தொடர்பே இல்லாமல் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ இந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் அங்கே 80லேருந்து 150 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 500 பேர் இருக்கலாம். நேஷனல் ஜியாகிரபிக் அவங்க ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அவங்க போகும்போது அந்த குழுவினுடைய தலைவர் பக்கத்தில் போட்டில் போகும்போது தீவு மக்கள் அம்பை எய்து அவர் தொடையில் அம்பு பாயுது. 2004 சுனாமி ஏற்பட்டது. அப்போ இந்த சுனாமியில் தாக்கப்பட்டு சென்டினல் தீவில் மக்கள் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் இந்திய அரசு அனுப்புது. அம்பை எய்து விடுறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மக்கள் சாகலை. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜபீர் செந்தமிழ். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. சென்டினல் தீவு இந்த பேரை கேட்டாலே உலக நாடுகள் பல இந்த தீவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஒரு அச்சம் மக்களிடையே எழுது. இங்கே போனவங்க யாருமே வரதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. மக்கள் அங்கே செல்ல நிறைய நாடுகள் தடையும் விதிச்சிருக்கு. அதில் அந்த சென்டினல் தீவு அதில் உள்ளே இருக்கிற மர்மம் என்ன? ஏன் இந்த தீவின் மூலம் ஒரு அமானுஷ்ய ஒரு பார்வை இருக்குது உலக நாடுகள் மத்தியில்? ஆக்சுவலாக இப்போ சென்டினல் தீவுன்றது இந்திய அரசினுடைய உரிமைக்கு உட்பட்டது தான். இந்திய அரசு தான் அதை தடை செய்திருக்கிறது. நம்ம அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடாவில், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் தான் இந்த சென்டினல் தீவுகள். அது வடக்கு சென்டினல், தெற்கு சென்டினல்னு 2 இருக்குது. இதில் தெற்கு தீவில் மக்கள் இல்லை, வடக்கு சென்டினலில் தான் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் மனிதகுலம் எப்படி தோன்றி பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்தது, இதற்கு பல ஆய்வுகள் நீங்கள் டார்வின் காலத்துலேருந்தே விஞ்ஞானிகள் செஞ்சு வராங்க. சமீபத்தில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதனால் இன்னும் துல்லியமாக நமது வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம கீழடியில் இரும்பு ஆயுதங்கள் எடுத்துருக்குறாங்க. அதை கார்பனேட் ஆய்வு செய்ததன் மூலமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமை நமக்கு தெரியுது. அப்போ மக்கள் என்ன கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத தொல்லியல் ஆய்வில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3வது ஒரு வழி என்னென்னா, இன்னமும் ஒரு பழங்குடி வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த காலத்து மக்களாக இருக்கிறாங்க. அவங்க நவீன கற்காலமா, இரும்பு காலமா, செம்பு காலமா, அவர்களுடைய பழக்க வழக்கம் என்ன, உணவு பழக்கம் என்ன, அவங்களுடைய சமூக உறவுகள் எப்படி இருக்குது, அவர்கள் என்ன சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி பின்பற்றுகிறார்கள், அவர்களுடைய வழிபாடு என்பது எப்படி இருக்கிறது, என்ன மொழி பேசுகிறார்கள், அந்த மொழி எந்த அளவுக்கு வளமுடையது அல்லது இல்லை, இதை மானுடவியலாளர்கள் ஆய்வு செய்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அப்புறம் தொல்லியல் ஆய்வு, இதெல்லாம் சேர்ந்து வைத்து பார்க்கும் பொழுது தான் நாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தையும் சரி, வரலாற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்கிறோம்.
இப்போ இந்த சென்டினல் தீவு வந்து வடக்கு சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய சென்டினலிஸ் மக்கள், அந்த மக்கள் வந்து அவர்கள் வந்து நம்ம ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 50,000-60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது மூதாதையர்கள் வந்து வாராங்க. அப்படி வந்த ஒரு இதில் வந்து இன்றும் அதே பாரம்பரியத்தில் எந்த வெளியுலக தொடர்பே இல்லாமல் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த வெளியுலக தொடர்பு இல்லாமல் போனது? நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருந்து உலகம் முழுவதும் கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வாஸ்கோட காமா வந்தார். அப்புறம் மெகல்லன் வந்து உலகை சுற்றி வந்தார். ஜேம்ஸ் குக்கு போயிருக்கிறாரு. அமெரிக்க வெஸ்புகி, கொலம்பஸ், இவங்க எல்லாருமே வந்து கிழக்கிந்தியாவுக்கு வழி தேடியும் புதிய உலகை கண்டுபிடிப்பதற்கும் பயணம் செய்கிறாங்க. அவர்கள் செல்லும் இடத்தில் ஏதாவது ஒரு தீவு தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த தீவுக்கு பக்கத்தில் வந்து கப்பலை நிறுத்த முடியும் என்றால் அவர்கள் அந்த தீவுக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்து வருவாங்க. இப்படி உலகம் முழுவதும் இப்படி தான் வந்து ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சாங்க. இப்படி தான் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல தீவுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து இதை வந்து நம்ம வந்து சென்டினல் தீவுக்கு பொருத்தி பார்க்கும்போது அங்கே வந்து அருகாமையில் வந்து கப்பல்கள் வந்து நிற்பதற்கு வந்து வழி இல்லை. ரெண்டாவது, அது கப்பல் வழித்தடத்துலையும் அந்த தீவு வந்து இல்லை. இது வந்து வெளி உலக தொடர்பு இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அங்கே வந்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாறைகள் வந்து அதிகம். நீங்கள் ஒரு ஃபிஷிங் போட்டில் போனீங்கனாலே அந்த பாறைகளில் வந்து மோதாமல் நீங்கள் வந்து படகை செலுத்துவது என்பது வந்து கடினம். இந்த காரணத்தினால் மட்டும்தான் சென்டினல் தீவு வந்து வெளியோட துண்டிக்கப்பட்டது. நீங்கள் பழைய பிரிட்டிஷ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1771 கிபி 1771 ஒரு கிழக்கிந்திய கம்பெனியினோட ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வு கப்பல் அவங்க வந்து இந்த தீவை பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே மக்கள் நிற்கிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் பக்கத்தில் போய் கப்பலை நிறுத்த முடியலைன்றதுனால அவங்க வந்து கடந்து போயிருக்கிறாங்க. இப்போ அந்த தீவில் எவ்வளவு மக்கள் வந்து வாழ்கிறாங்க? 2011 சென்சஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நேராக வீடு வீடாக வந்து எடுத்தாங்க. இப்போ வடக்கு சென்டினல் தீவில் போய் அப்படி எடுக்க முடியாது. அப்போ தோராயமாக ஹெலிகாப்டர்லேருந்து அதை வந்து பார்த்து அதன் பிறகு வந்து மானுடவியலாளர்கள் வந்து ஒரு கணிப்பு வச்சுருக்கிறாங்க. வெளியுலக தொடர்பே இல்லாமல் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போ இந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் வந்து அங்கே வந்து 80லேருந்து 150 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 500 பேர் இருக்கலாம், இப்படின்னு ஒரு மதிப்பீடு வந்து செஞ்சுருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து இந்த சென்டினலிஸ் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அங்கே வந்து ஓங்கே, ஜாரவா அப்படின்னு நிறைய பழங்குடி மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பாங்களாங்க? அவங்கெல்லாம் வெளி உலகத்தோட தொடர்பு வந்து ஏற்பட்டு விட்டது, வெளி உலகத்தோட கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து சென்டினல் தீவில் இல்லை, இவங்க வந்து வேறு தீவுகளில் வாழக்கூடியவங்க. அந்த பழங்குடி மக்கள் வந்து கலந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெளி உலகம் என்ன, இன்றைக்கி இருக்கிற பொருட்கள், வசதிகள், இது எல்லாமே வந்து தெரியும். ஆனால் இந்த வடக்கு சென்டினல் தீவு மக்கள் மட்டும் வெளி உலகத்தோட தொடர்பே வந்து இல்லை. 1771 பிறகு ஒரு 100 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 1870களில் ஒரு கிழக்கிந்திய வணிக கப்பல் வந்து இந்த தீவுக்கு அருகே ஒரு பாறையில் மோதி வந்து விபத்துக்குள்ளாகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 86 பயணிகள், 20 பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நீந்தி போய் அந்த வடக்கு சென்டினல் தீவுக்கு வந்து போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து சென்டினலிஸ் மக்கள் வந்து கடுமையாக வந்து சண்டை போடுறாங்க. அம்பு, அப்புறம் வந்து ஈட்டி, கத்திகள் இதெல்லாம் வச்சு வந்து சண்டை போடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து இப்படி இந்த மாதிரி கப்பல் விபத்துக்குள்ளாயிருச்சுன்னு தெரிஞ்சு ராயல் மரைன் நேவி கப்பல் வந்து இவர்களை வந்து மீட்டு வந்து கொண்டு போகுது. அப்போ தான் இந்த தீவில் வந்து மக்களோட நேராக வந்து வெளியுலக மக்கள் வந்து சந்திச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதான் முதல் முறை. 1880 வந்து மாரிஸ் விடல் ஃபோர்ட்மன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரி வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து பொறுப்பாக வந்து ஏற்றுக்கிறார். அந்தமான் நிக்கோபார் வந்து அப்போவே பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து சேர்த்துட்டாங்க. பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பல சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த காலாபாணி சிறைக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. அவர் வந்து பொறுப்பேற்று கொண்ட பிறகு அவர் வந்து தன்னோட மானுடவியலாளர் மாதிரி வந்து கருதிக்கிட்டு ஆய்வு செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, 1880 ஒரு பெரிய டீமை கூட்டிகிட்டு போய் இந்த வடக்கு சென்டினல் தீவில் வந்து இறங்குறார். மக்கள்லாம் வந்து எல்லாம் தீவுக்குள்ளே உள்வாங்கிடுறாங்க. அந்த தீவுடைய மொத்த இதுவே வந்து ஒரு 60 சதுர கிலோமீட்டர் தான் அந்த தீவினுடைய பரப்பே.
ஓரத்தில் கடற்கரை இருக்கும், கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா புதர், அப்புறம் வந்து காடுகள். காடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள் அப்படின்னா பெரிய பாலூட்டி இனங்கள் எதுவும் கிடையாது. ஒரு தென்னை மரம் கூட அங்கே வந்து கிடையாது. இதுதான் அந்த தீவினுடைய அமைப்பு. அப்போ எல்லாம் மக்கள் வந்து அந்த காட்டினுடைய உட்பகுதிக்கு வந்து ஓடி போகிறாங்க. இவர் வந்து அப்படி ஓட முடியாத ஒரு வயதான தம்பதியினர், அப்புறம் வந்து 4 குழந்தைகள். இந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த பழங்குடி இனத்தை சார்ந்த 4 குழந்தைகள், ஒரு வயசான தம்பதியினர், மொத்தம் 6 பேர். 6 பேரை மட்டும் பிடிச்சு கூட்டிட்டு அந்தமானுக்கு வந்து கூட்டிட்டு வந்த உடனே இதில் வந்து நீங்கள் பழங்குடி மக்கள் வந்து வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுல வந்து என்ன சாதகம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. இப்போது சாதாரண சளி ஜுரத்துலேருந்து டைஃபாய்டு, காலரா, மலேரியா, இந்த மாதிரி சின்னம்மை, பெரியம்மை, இந்த நோயெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா? அப்போ இந்த நோய்களெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த 6 பேருக்கு வந்து அது மாதிரி கடுமையான நோய்வாய்ப்பட்டு அந்த அந்தமானில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியலை. சரி, இதுக்கு மேலே இவங்களை வைத்து ஆய்வு செய்து எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி இந்த அதில் வந்து அந்த தம்பதியினர் இறந்தே போயிடுறாங்க. அந்த வயசான தம்பதியினர் இறந்தே போயிடுறாங்க. 4 குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் பரிசு பொருட்கள்லாம் சேர்த்து வைத்து கொண்டு மீண்டும் வந்து வடக்கு சென்டினல் தீவில் வந்து இறக்கி விடுறாங்க. அந்த 4 குழந்தைகள் என்ன ஆச்சு அப்படின்றது அதுக்கு பிறகு வந்து எந்த பதிவோ ஆவணமோ வந்து இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்கள் வெளியதோட தொடர்பு கொண்டால் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவார்கள் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை இனிமேல் நம்ம வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்க தனிமையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்திலே இந்த முடிவு வந்து எடுக்கிறாங்க. ஒரு வேளை வந்து அவங்க தொடர்பு கொண்டால் அந்த மொத்த பழங்குடி இனமும் அழிந்து போய்விடும் அப்படின்ற பாதுகாப்பு கருதி அந்த முடிவு எடுக்கிறாங்க. 1896 வந்து அந்தமான் சிறையில் வந்து ஒரு தண்டனை கைதி, அவர் வந்து ஒரு தண்டனை காலனியிலிருந்து தப்பி ஓடி ஒரு படகை வந்து தேத்திட்டு அதிலிருந்து வடக்கு சென்டினல் தீவுக்கு வந்து போகிறார். அவர் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொண்டை வெட்டப்பட்டு உடல் முழுக்க அம்பு காயங்கள் ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போகிறார். அப்போ அந்த வடக்கு சென்டினல் தீவு மக்கள் தான் அதை வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க வெளியுலகத்துலேருந்து யார் வந்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. தம்முடைய உலகத்துக்கு வந்து அவர்கள் தொந்தரவு பண்ண எதிரிகளாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்படி பிரிட்டிஷ்காரங்க முடிவு பண்ண பிறகு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து 1970கள் வாக்கில் இந்திய அரசு என்ன செய்யுதுன்னா, திரிலோக்நாத் பண்டிட் அப்படின்னு ஒரு மானுடவியலாளர், அவர் தலைமையில் வந்து இந்த வடக்கு சென்டினல் தீவு மக்களை பற்றி வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவு செய்து வந்து அனுப்புகிறாங்க. அந்த டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர்களுக்கு பரிசு பொருள், சின்ன சின்ன பாத்திரங்கள், அப்புறம் அந்த தீவில் வந்து தென்னை மரம் வந்து இல்லை, அதனால் நிறைய தேங்காய்கள், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு எளிய மக்களுக்கு என்ன தேவையோ இந்த பொருட்களோடு வந்து அந்த டீம் வந்து இறங்கி வந்து அதில் வந்து மிட்டாய் இருக்குது, பிளாஸ்டிக் வாளி இருக்குது, துணிகள் இருக்குது, இதெல்லாமே இந்த பரிசு பொருட்கள் வந்து இருக்குது. இப்போ இவங்க போய் இறங்கின பிறகு வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து உள்ளே ஓடிடுறாங்க இவங்களை பார்த்துட்டு. அப்போ இந்த தீவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன குடிசை, ஒரு செங்குத்து சாய்வில் கூரை வேயப்பட்ட ஒரு குடிசை, ஒரு சின்ன வாயில், அந்த குடிசை முற்றத்தில் வந்து நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது. அப்போ நெருப்பை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதே செட்டப்பில் எதிரில் ஒரு குடிசை, இதே போரி ஒரு பாணியில் வந்து பல குடிசைகள் வந்து இருக்குது. அப்புறம் அவங்க பயன்படுத்துகிற படகு வந்து பார்த்திங்கன்னா பாய்மரம்லாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தோணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டுமரம் மாதிரி, அது மாதிரியான அமைப்பில் வந்து இருக்குது. ஒரு சிறிய ஒரு குறைவான நீளம் உள்ள ஒரு மரத்துடுப்பு, இதுதான் அவர்களுடைய படகுகள். அந்த படகுகளை வைத்து கொண்டு அவர்கள் வந்து கரையோரத்தில் இருக்கக்கூடிய மீன் நண்டுகள், ரொம்ப ஆழ்கடலுக்கு போக மாட்டாங்க, 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் போய் மீன் நண்டுகள் வந்து பிடித்து வந்து வாழ்கிறாங்க. அப்புறம் தீவில் இருக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள், கடற்பாசிகள், ஆமை முட்டை, காட்டுப்பன்றி போன்ற சிறுவிலங்குகள், இதெல்லாம் அவங்களுடைய உணவாக வந்து இருக்குது. இது போக ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி கப்பல்கள்லாம் ஏதாவது பிரச்சனையாகி அந்த பொருட்கள் வந்து கரை ஒதுங்குது இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய இரும்பை பயன்படுத்தி தங்களுடைய அம்பில் வந்து அந்த நுனியை வந்து இரும்பில் வந்து செஞ்சுக்கிறாங்க. மற்றபடி இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இரும்பை நீங்கள் உருக்கணும்னா ஒரு ஹை டிகிரி செல்சியஸில் தான் உருக்க முடியும். அந்த டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஒதுங்கக்கூடிய பொருள்களை வைத்து தான் வந்து அதை வந்து செய்கிறாங்க.
இதெல்லாம் இந்த குரூப் வந்து ஸ்டடி பண்ணுது. மற்றபடி அவங்க யார், அவங்க வந்து இன்னும் கற்கால கருவிகளை ஏன் வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய மொழி வந்து என்ன, அவங்களுடைய உலகப் பார்வை வந்து என்ன, இது எதுவும் வந்து கண்டுபிடிக்க முடியலை. இப்படி தொடர்ந்து சில முறை பண்டிட் டீம் வந்து முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணி இந்த இவங்க கொடுத்த பரிசு பொருட்கள் மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவர்கள்ட்ட வந்து பேச முயற்சிக்கிறதோ அல்லது வந்து தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறதோ அது வந்து செய்யலை. ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா ஓடிடுறாங்க, இல்லை இன்னும் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா ஆமாம் கோபம் அடைந்து வந்து அவர்கள் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து வந்துடுறாங்க. இந்த பண்டிட் குழு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 1970 வந்து நேஷனல் ஜியாகிரபிக் அவங்க ஒரு டீம் வந்து அனுப்புகிறாங்க. நேஷனல் ஜியாகிரபிக் இந்த மாதிரி வைல்ட் லைஃப், பழங்குடி மக்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான ஒரு நிறுவனம். அவங்க போகும்போது அந்த குழுவினுடைய தலைவர் பக்கத்தில் போட்டில் வந்து போகும்போது தீவு மக்கள் வந்து அம்பை வந்து எய்து அவர் தொடையில் வந்து அம்பு பாய்ந்தோடனே அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. 1975 வந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு பெல்ஜிய மன்னர் அவர் இந்தியாவுக்கு வந்து அந்தமானுக்கு போய் அவர் வந்து வடக்கு சென்டினல் தீவுக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் தூரத்திலே அவரை பார்த்தோன்னா மக்கள் வந்து அம்புகளை தூக்கிட்டு வந்து சத்தம் போடுறாங்க. அப்புறம் அவர் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து வெளியுலகத்தில் ஆக்சிடெண்ட்டாக இதெல்லாம் வந்து நடக்குது. 1981 பிரிம்ரோஸ் அப்படின்னு ஒரு சரக்கு கப்பல், அவங்க வந்து விபத்து ஏற்பட்டு இந்த கப்பலில் உள்ள 28 பணியாளர்கள் வந்து தீவில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி தான் அவங்கள வந்து மீட்கிறாங்க. அப்போ அந்த ஆக்சிடெண்ட் ஆன கப்பலில் இருந்த அந்த இரும்பு பொருட்கள்லாம் வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு சந்திப்பு. இடையில் வந்து இந்த பண்டிட் குழு வந்து 1970 இருந்து மாதம் ஒரு முறை வந்து அவங்கள சந்திக்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அதிகபட்சம் அந்த மக்களில் பார்த்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 டஜன் பேரை வந்து இந்த குழு பார்த்துருக்கு. அதை தாண்டி வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஒரு முறை இவங்க போகும்போது ஒரு ஆண் வந்து வில்லை வந்து உயர்த்துறாரு, ஒரு பெண் வந்து அதை தள்ளி விடுறாங்க. ஆண் வந்து அந்த வில்லை வந்து கடல் மண்ணுக்கு கீழே வந்து புதைக்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு இந்த மானுடவியலாளர் தலைமையிலான குழுவுக்கு வந்து தெரியலை. இது பேச்சுவார்த்தைக்கான ஒரு தொடக்கமா இல்லை வரவேற்பு கொடுக்குறாங்களா என்னன்னு வந்து புரிஞ்சிக்க முடியல. இப்போவும் இவங்க கொடுக்குற பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்படி தொடர்ந்து பண்டிட் குழு முயற்சி பண்ணும்போது அவர்களை மேலும் வந்து அருகில் நெருங்கி அவர்களோட தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவங்க தாக்குறதுக்கு வந்து வாராங்க. கத்தி, வில், அம்பு, ஈட்டிலாம் எடுத்துக்கிட்டு தாக்குறதுக்கு வந்து வாராங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து அவர்களை வந்து தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்டிட் குழு வந்து முடிச்சிருச்சு. அந்த தீவில் இப்படி ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க, வெளி உலகோட தொடர்பு கொள்ளவில்லை, பரிசு பொருட்கள் கொடுத்தா வாங்கி கொள்ளுகிறார்கள், எந்த வெளியாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அத்துமீறி உள்ள நுழைஞ்சா கொண்டுடுறாங்க. சரி, இவங்களை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 1996 வந்து இந்திய அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, இனிமேல் இந்த மானுடவியலாளர் குழுவை வந்து அனுப்ப தேவையில்லை, ஏன்னா இது வரைக்கும் அனுப்பின எல்லா தோல்வியில் முடிஞ்சதுனால இனி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து சுனாமி ஏற்பட்டது. நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் இங்கே பட்டணப்பாக்கத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 மக்கள் வந்து இறந்து போனாங்க. அப்போ இந்த சுனாமி வந்துட்டு ரிட்டர்ன் போகுது இல்லையா, ரிட்டர்ன் போகும்போது வந்து அது இந்த அந்தமான் நிக்கோபாரையும் வந்து ஒரு காட்டிட்டு தான் போகுது. அப்போ இந்த சுனாமியில் தாக்கப்பட்டு சென்டினல் தீவில் வந்து மக்கள் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்திய அரசு வந்து அனுப்புது. அந்த ஹெலிகாப்டரை வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அம்பை வந்து எய்து விடுறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மக்கள் வந்து சாகலை, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. 2006 வந்து இந்த தீவில் வந்து தூரமாக வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த 2 மீனவர்கள் ஒரு படகுல வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு வந்து அந்த படகு வந்து கடலில் வந்து அலையடித்து ஒதுங்கி இந்த தீவு பக்கம் வந்து வருது. இங்கேயும் இந்த 2 மீனவர்களும் வந்து கொல்லப்படுறாங்க. ஏன் கொல்லப்படுறாங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெளியுலகத்துலேருந்து யார் வந்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இது நடந்தது. ஆனால் இந்த சென்டினல் தீவு எப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேசு பொருளாச்சு அப்படின்னு சொன்னால், 2018 ஒரு அமெரிக்க மிஷினரி, அவர் பேர் ஜான் ஆலவ் சாவ். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெந்தகோஸ்தே மாதிரி தீவிர மத பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். அவர் வந்து இதை ஸ்டடி பண்ணுறாரு.
இந்த சென்டினல் தீவு மக்களை வந்து நம்ம வந்து ஏன் தொடர்பு கொள்ள முடியாது, தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து தேவனின் செய்தியை வந்து ஏன் கொண்டு போகக்கூடாது, இவங்க வந்து இன்னமும் இந்த உலகத்தில் தொடர்பு கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. பின்னாடி இவர் வந்து கொல்லப்படுறாரு. இந்த செய்திக்கு பிறகு தான் நீங்கள் இந்தியாவிலையும் உலக அரங்கிலையும் மீண்டும் வந்து சென்டினல் தீவு வந்து பேசப்பட்டது, பரபரப்பாக பேசப்பட்டது. இவர் ஒரு முறை இல்லை 2-3 முறை வந்து பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் போகும்போது வந்து தோத்திர பாடல்கள் வந்து பாடுவார். முதல் 2 முறை வந்து சென்டினல் மக்களே அவரை வந்து விரட்டுறாங்க. 3ஆம் முறை வந்து அவர் அத்துமீறி அந்த தீவில் இறங்கின பிறகு அவரை கொன்று வந்து புதைச்சிட்றாங்க. அதன் பிறகு வந்து இந்திய அரசும் அவர் உடலை வந்து தேடுறதை வந்து நிறுத்திடுச்சு. இந்த சென்டினல் தீவுக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து அங்கே அந்தமானில் இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்திய அரசு வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கே போக முடியாது. 2வது கற்பாறைகள் இருக்குது, விபத்து ஏற்படும், மாட்டிக்கிட்டால் நம்ம உயிரை இழக்க நேரிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க யாரும் போகிறதில்ல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அமெரிக்க மிஷினரி $30,000 வந்து கொடுத்து ஒரு மீனவரை வந்து ரெடி பண்ணி, $30,000 பெரிய பணம் இல்லையா, அதை கொடுத்து ஏற்பாடு பண்ணி தான் இவர் வந்து போயிருக்கார். பக்கத்தில் போய் இவரை விட்டுட்டு அந்த போட் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே போனால் ஆபத்து, இவர் கூட இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் அந்த கரையில் ஏறி அந்த மக்களோட பிரச்சனையாய் ஏற்பட்டு அவர் வந்து கொல்லப்படுகிறார். இது வந்து என்ன ஆகுதுன்னா, உலக அரங்கில் இந்த சென்டினல் மக்களை ஏன் இந்த மாதிரி வெளியுலகத்தினர் தொடர்பு கொள்ளணும், அவங்க பாதுகாப்பு குறித்து வந்து நம்ம என்ன கடைபிடிக்கணும். இதற்கு முன்னாடி பண்டிட் குழு வந்து அவங்கள ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும், அவங்கள தனிமையில் விடணும்னு சொன்னாரே, அவங்க வெளியுலக தொடர்பே வேணான்னு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மானுடவியலாளர்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலும் வந்து அதை யாரும் வெளியுலகத்தினர் வந்து அப்படி தயவு செஞ்சு போயிருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கும் பாதிப்பு, உங்களுடைய உயிருக்கும் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அந்த கோஸ்டல் கார்டு கப்பல்கள் வந்து அந்த சென்டினல் தீவு வந்து யாரும் போகாதபடிக்கு வந்து ரோந்து சுற்றுறது, மீறி போனால் வந்து அவங்கள வார்ன் பண்ணி பின்னாடி கொண்டு வர்றது, இந்த வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. மற்றபடி மானுடவியலாளர்களுக்கு இந்த சென்டினல் தீவுன்றது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கருப்பொருள். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னமும் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொண்டால் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வப்படுறாங்க. அதே மானுடவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்காக அவர்களை வந்து தொந்தரவு செய்யாதீர்கள், அவங்கள தொடர்பு கொள்ளாதீங்க, இதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ இது 2யுமே நம்ம கடைபிடிக்கணும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒப்புதலோடு அவங்களுக்கு விருப்பம். இப்போ பண்டிட் குழு ஓரளவு வெற்றிகரமாக செஞ்சாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு தொடர்பு கொண்டாங்க. அந்த மாதிரி முயற்சிகள் வந்து நம்ம செய்யலாம். அதுவுமே கூட தேவையில்லைன்னு சில மானுடவியலாளர்கள் வந்து கருதுகிறாங்க. இதுதான் வந்து சென்டினல் தீவு மக்களை பற்றிய ஒரு பின்னணி வரலாறு. அங்கே இருக்கிறவர்களுக்கு தொழில் என்னவா இருக்குது, பிள்ளை பெறுதல் எப்படி இருக்குது, ஏன்னா ரொம்ப சிறிய கூட்டம் அப்படின்றீங்க, எத்தனை பேர் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மீன் பிடித்தல் மட்டும்தான் அவங்களுடைய உணவினுடைய ஒரே தேவையா, நீருக்கு என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான தகவல் அங்கே வந்து ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 80லேருந்து 500 மக்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து மானுடவியலாளர்களுடைய கணிப்பு. ஆனால் யாருமே முழுசாக பார்த்ததில்லை. உண்மையான எண்ணிக்கை என்னன்றது நமக்கு வந்து தெரியாது. கடல் உணவுகள், கடற்கரைக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ சிறிய வகை மீன்கள், நண்டு, இதை பிடிச்சி வந்து சாப்பிட்றாங்க. தீவில் இருக்கக்கூடிய காய்கனிகள், கிழங்குகள், இதை வந்து சாப்பிட்றாங்க. காட்டுப்பன்றி போன்ற சிறிய விலங்குகள், அதை வேட்டையாடி வந்து சாப்பிட்றாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு தேவையாக இருக்குது. அது ஒரு 60 சதுர கிலோமீட்டர் கொண்ட தீவாக இருக்கிறதுனால இந்த குறைவான எண்ணிக்கைக்கு போதுமான அளவு உணவு என்பது வந்து அந்த காட்டுக்குள்ளேயே வந்து கிடச்சிருது. மற்றபடி விவசாயம், நிலையான விவசாயம், கால்நடை தொழில், இது எதுவும் அவங்களுக்கு வந்து கிடையாது. அதனால தான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து மதிப்பிடுவதற்கு காரணம் இதுதான் வந்து காரணம். இன்னொரு பக்கம் வரலாற்றுக்கு முந்தையர் அப்படின்னா நம்ம நிறைய மானுடக்குள்ள வரலாற்றை எல்லாம் படிக்கும் போது
இப்போது இருக்கக்கூடிய சராசரி மனிதனுடைய இந்த உருவத் தோற்றமும் அப்போது இருக்கக்கூடிய உருவத் தோற்றமும் வந்து ஒன்றல்ல. அவங்க வேட்டையாடி வந்து பழகியதால் அதுக்கேத்த மாரி உடல் அமைப்புகளும், அதுக்கேத்த மாரி வலுவும், அதுக்கேத்த மாரி வந்து உயரம் இது மாரி எல்லாமே இருக்கும். திறமைகளும் இருக்கும். இப்போது இந்த மக்களுடைய உருவத் தோற்றம் இல்ல திறமைகள் இதெல்லாம் யாராச்சும் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்களா? இல்ல உருவத் தோற்றத்தில் எல்லாம் சக மனிதர்கள் தான் இருக்காங்களா? நீங்க இப்ப நம்ம கிடைக்கக்கூடிய வந்து ஃபோட்டோஸும் மற்றும் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் மாரி இருக்காங்க. ஓகே. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கருப்பின மக்கள்லயே இன்னும் நீங்க பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்களோ, அப்படி ஒரு தோற்றத்துல வந்து இருக்கிறாங்க. நான் முதல்லயே சொன்னேனே, 50,000 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம ஆப்பிரிக்க மூதாதையர்கள் இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. அதை சேர்ந்த ஒரு குழுவா வந்து இவங்க இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய துணைக்கண்டத்துல இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்துல வந்து நிறைய கலப்பு ஏற்பட்டு விட்டது. இல்லையா? இங்க வந்து பல இனங்களோட வந்து கலப்பு ஏற்பட்டு விட்டது. பல இனங்களுடைய கூட்டு இதா வந்து இருக்கிறோம். நம்ம வந்து வெள்ளை இனம் சொல்லக்கூடிய அந்த காக்கசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்ம. வடகிழக்குல வந்து மங்கோலிய இன மக்கள் வந்து வாழ்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிறத்துல வந்து ஒரு சீனர்கள் மாரி வந்து இருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனா நீங்க வடக்கு சென்டினல் தீவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் பிளாக்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் மாரி வந்து இருக்கிறாங்க. அவங்கள அந்த மாரி ஒரு முகபாவனையோட நீங்க வந்து தென்கிழக்கு ஆசியா, தெற்காசியா எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த அளவு அவர்கள் தனிமைப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தோட வந்து தொடர்பு கொள்ளவில்லை. எந்த இனத்தோடையும் அவங்க வந்து கலக்கலன்றதுனால, அவங்க தோற்றத்தை பார்த்தாலே இது வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்க தீவு மாரி இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுமே தவிர, இது அந்தமான் நிக்கோபாருக்கு பக்கத்துல இருக்கிற தீவு அப்படின்றதே நமக்கு தோணாது. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.